அது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளக்கூடியது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 வேதம் சொல்வது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வேதம் சொல்வது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:15 வேதம் சொல்வது. ஆதாம் ஏவாளின் பாவம் தேவனை விட்டு அவர்களை பிரித்தது. அவரை சந்திக்க முடியாமல் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். வேதம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பாவம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அல்லேலூயா. ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதுதான் வேதம் சொல்ற காரியம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பிசாசுல தந்திரம் என்ன? ஆதாம் ஏவாள் எப்படி அவன் ஏமாத்தினா, நீங்கள் இந்த புசிக்குனாலே நீங்க தேவர்களை போல ஆகிவிடுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஏமாத்துறான்? நீங்க பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்கு மறிச்சிட்டார். அல்லேலூயா. அதனால அவர் மறிச்சது பொய்யா? உலகத்தில் உள்ள சபையே தேவையில்லையே. அல்லேலூயா. நீ எப்படி வேணா வாழ்க்கை வந்துட்டு, எத்தனை கல்யாணம் வேணா கட்டி போட்டு, ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாம் பரலோகம் போகலாம் என்று சொன்னா எதுக்கு சபை? எதுக்கு பரிசுத்தம்? எதுக்கு கடினமான வாழ்க்கை வாழ வேணும்? அல்லேலூயா. பரலோகம் ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. அல்லேலூயா. அது பரிசுத்தவான்கள் தங்குற இடம், பரிசுத்த தேவன் இருக்கிற இடம். அல்லேலூயா. அதே மாதிரி சபையும் ஒரு குப்பை தொட்டி கிடையாது. சபைக்குள்ள நீங்க யார் வேணா வரலாம். ஆமே. என்ற சபை உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துற இடம், பயிற்சி கூடம். அல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணுற இடம். ஆமே. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம் உங்களால? ஒரு ஃபெயில் படிக்க, 2 ஃபெயில் படிக்க, அது மேல வச்சிருப்பான் இல்ல. ஆனா சபையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும், எத்தனை தடவை நீங்க முன்னேறாட்டிங்க சபையில வச்சிருப்பாங்க. அப்படித்தான். ஆனா கர்த்தர் அசைவாடுற இடத்துல உங்களாலே நிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு முன்பாக நிக்க முடியாது. அவரே துலத்தி போடுவார். அல்லேலூயா. அவர் நிறைய பேருக்கு சபை என்றா ஏதோ இவங்க ஒரு பரிதாபப்பட்ட கூட்டம், காலில் விழுந்தாவது சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, உதவி செய்தாவது சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. உதவி செய்யறது இயேசுவை காண்பிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் காசு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபை என்ன காசு உதவி செய்யும், சர்ச்சில் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி. அது சபை. சபை இயேசுவை காண்பிக்கிற இடம். உண்மையிலே உதவி தேவை என்றா செய்யலாம். திருடனுக்கெல்லாம் நிறைய திருடர்களை உதவி செய்து சபை. ஏனென்றால் ஆவியானவர் இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய அன்பில்லாமல் எதை செய்தாலும் அங்க பரலோகத்துக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஆகவே சபை மிகவும் பரிசுத்தமானது. சபை தான் உங்களுடைய ஜீவனின் முடிவை உண்டு பண்றது. நீ ஒரு சபை இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆராதனை செய்யும். அல்லேலூயா. இயேசு அங்க பரலோகத்துல இருந்தே சொல்லி இருக்கலாமே, நான் உனக்கு மறிச்சிட்டான், சரி மறிக்க தேவையில்லை, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி இருக்கலாம். அவர் இறங்கி வந்து மனுஷனாய் 33.5 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்தை மன்னிச்சார். அல்லேலூயா. அவை பாவ மன்னிப்பு இலவசம். முதல் நீ பெற்றுக் கொள்றதும் ஈஸி, அதை காத்து கொள்றதும் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சபையில தான் கர்த்தர் வருகிறார். மனவாட்டி சபையைத்தான் கூட்டி கொண்டு போக வர்றார். யாரெல்லாம் ஞானசானம் எடுத்தாலும் சரி, நீ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, உனக்கு ஒரு சபை இல்லையென்றா, உன்னுடைய சபையில நீ கீழ்ப்படிவா இருக்க முடியலன்றா, பரலோகம் உனக்கு ரிஜெக்ட் பண்ணிரு. என்ற பரலோகம் எல்லாம் குப்பை தொட்டி இல்லை. அல்லேலூயா. பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சாமுவேல் சொல்ற, நான் ஜெபிக்காட்டிக்கே பாவம் சொல்லும், பாவம் செய்கிறேன்னு சொல்லி. அப்ப நீ ஆராதனை செய்யாட்டிக்கு
வேதம் சொல்லுது, முதலாவது நீ ஆராதிக்கணும் கர்த்தரை. நீ ஆராதிக்காம சாப்பிடக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. பாருங்க, அவ்வளவு ஒரு துணிகரமா யூடியூப்ல ஆராதனை செய்யறது, பேஸ்புக்ல. உண்மையில யூடியூப் ஆராதனை செய்யற ஆராதிக்கணும்னா நீ படுக்கையில கிடக்கும். அல்லேலூயா. நீ ஆராதனைக்கு போகாம யூடியூப்ல, பேஸ்புக்ல, வேற ஏதாவது சூழ்நிலை ஆராதனையில கலந்து கொள்றீங்கன்னா கர்த்தர் உன்னை படுக்கையில போடவும். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு தெரியும், படுக்கையில கர்த்தர் வந்து உன்னை ஆராதிக்கிற நேரத்துல நீ ஆராதிக்காமல் இருந்த பலனை நீ ஜெபிப்பாய், அழுவாய், உனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஆதாம் அவளின் பாவம் தேவனை விட்டு அவர்களை பிரித்தது. அவரை சந்திக்க முடியாமல் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. என்ன, இன்னொரு உறவு வந்துட்டு, தேவனுக்கு இடையில ஒரு உறவு வந்துட்டு. படிக்கிற ஏசாயா 59. Séparation entre vous et votre Dieu, ce sont vos péchés qui vous y ont cachés et m'ont empêché de vous écouter. பாத்தீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2 சொல்லப்படுது. பாவம் என்ன செய்யுது? தேவனை விட்டு பிரிக்குது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தாவே அதை செய்யும் இதை செய்யும்னு கேட்கறீங்க. ஆனா கர்த்தர், நான் செவிடு கிடையாது, நான் பார்க்கிறேன், ஆனா உனக்கு செய்ய முடியாது. ஏண்டா, பாவம் உனக்கு உதவி செய்யாதபடிக்கு தடுத்து வச்சிருக்குது. ஆகவே பாவம் அடிமையாக்குறது, குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிறது, சாத்தானுடைய பிடிக்குள் தள்ளி விடுகிறது. பாவம் பாத்தீங்கன்னா, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் நிலைமை பரிதாபமானதாய் முடியும். யூதாஸ் கரியோத்து நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் முடிந்தது. அவன் ஒரு அப்போஸ்தலன், இயேசுவோடு கூட இருந்தவன், 3.5 வருஷம் இயேசுவோடு சேர்ந்து இணைந்து ஒன்றாய் படுத்து ஒன்றாய் சாப்பிட்டு ஊழியம் செய்தவன், அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்தவன், பிசாசுகளை துரத்தினவன். ஆனா அவனுக்குள்ளே பிசாசு போட்டுட்டான். அல்லேலூயா. அதுக்கு காரணம் பாவம். என்ன பாவம்? பாவத்துல எத்தனையோ விதம் இருக்குது. யூதாஸ் கரியோத்துக்குள்ள வந்த பாவம் என்ன? பண ஆசை, அந்தஸ்து, பெருமை. அல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஆளோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் யாரு? பிரதான ஆசாரியர்கள். என்றா ராஜாக்களுக்கு அடுத்ததாக பிரதான ஆசிரியருக்கு தான் அந்த தேசத்துல இஸ்ரவேல் யூதர்கள மதிப்பு. ராஜாவை விட பிரதான ஆசிரியருக்கு தான் அதிக மதிப்பு. அல்லேலூயா. ஆனா இந்த யூதாஸ் இயேசுவோடையும் இருந்தா, உலகத்தில் உள்ள அந்தஸ்துள்ள ஆக்களோடையும் இருந்தான். இந்த அந்தஸ்துள்ளவர்கள் யாரு? இயேசுக்கு விரோதமாக இயேசுவை எப்படியாவது குடிச்சு கொலை செய்ய வேணும்னு திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறவங்க. அல்லேலூயா. இவர் யாரு? யூதாஸ் கரியோ. அப்படி வேலை என்ன? இயேசுவை காண்பிக்கிறவர், இயேசுவை அறிவிக்கிறவர். அதுக்கு தான் ஆயத்தப்படுத்தப்பட்டார். இயேசு 3.5 வருஷம் அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு இயேசுவை குறித்து அறிவிக்கணும், மனம் திரும்புதலை குறித்து அறிவிக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கணும், அவர் வரப்போற ராஜா வந்து அறிவிக்கவன். ஆனா இவருக்கு யாரோட ஐக்கியம் இருந்தது? இயேசுவுக்கு விரோதமானவர்களுக்கு, இயேசுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆகவே சபைக்குள்ள ஒருத்தன் இயேசுக்குள்ள செயல்படுறவனா இருந்தாலும் சரி, வழியில இயேசுக்கு எதிராய் செயல்படுறவனா இருந்தா கூட என்ன இருக்கக்கூடாது? ஐக்கியம் வைக்க கூடாது. அல்லேலூயா. அவன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரசிடண்டா இருந்தாலும் சரி, பெரிய அந்தஸ்துல இருந்தவனாலும் சரி. ஆகவே உனக்குள்ள இந்த பாவம் என்ன? பண ஆசை, அந்தஸ்து ஆசை.
அல்லேலூயா. கடைசியில அந்த ஆசையினால பரிதாபமாய் முடிஞ்சது. 12 சிங்காசனத்துல இருக்க வேண்டிய ஒருத்தன், ஆமென், யூதாஸ்கரியோத்தின் நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் முடிந்தது. உலகத்தில் ஆயிரமான மதங்கள் மார்க்கங்கள் உண்டு. அங்கே பாவ மன்னிப்புக்கு வழி கிடையாது. பாவ மன்னிப்பை குறித்து அறிவித்தவன், அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல பாஸ்டர் என்று சொல்றவன், ஊழியக்காரன் சொல்றவன் பாவத்துக்கு ஆதரவா இருந்தா அவன் ஒரு யூதாஸ்கரியோத்தை விட மோசமானவன். அல்லேலூயா. பாவத்துக்கு எதிராய் பேசாதவன், பாவத்தை அங்கீகரிக்கிறவன். அல்லேலூயா. நீ பாவியா இருந்தா நீ இயேசுவண்ட வரணும், சிலுவை அண்டை வரவும். அல்லேலூயா. நீங்க ஆக்களுக்கு மனுஷருக்கு நடிக்கிற மாதிரி வந்தெல்லாம் தேவன்கிட்ட போய் நடிக்க முடியாது. உன்னுடைய உள்ளம் திரியங்களை எல்லாம் அறிகிறவன். அல்லேலூயா. இப்ப நாங்க பாப்போம், சிலவுல நாங்க சொல்ற காரியங்கள் எப்படி என்றா, நான் ஏதாவது ஒரு காரியத்தை தள்ளப்பட்டிருப்பேன், சரியா? ஒரு குடும்பத்துல நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் என்ன தெரியுமா சொல்றது? இயேசுக்காக தள்ளப்பட்டவர். அல்லேலூயா. உண்மையிலேயே இயேசுக்காக தள்ளப்பட்டா அது உன்னுடைய கனியிலேயே தெரியும். இப்படி சொன்னா விசுவாசிகள் உங்களை அங்கீகரிக்கலாம், விசுவாசிகள் உங்களை புகழலாம், விசுவாசிகள் உங்களை உற்சாகப்படுத்தலாம். பரலோகம் உனக்கு எதிராக வந்துடும். அல்லேலூயா. சிலுவைக்கு முன்பாக வந்தா என்னை அந்த சிலுவையினால, இந்த சிலுவை ஏன் இயேசுவுக்கு வந்தா என்னால அந்த உணர்வு எனக்கு இருக்க வேணும். இயேசுவை ஒருக்கத்தான் பேதுரு காட்டி கொடுத்தார். காட்டி கொடுக்கல, சபிச்சார். அல்லேலூயா. வேலைக்காரி கேட்கிறான், அந்த பாஷை அவங்கள மாதிரியே இருக்குது, கலிலியன் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இவனும் அவங்களோட இருந்த மாதிரி நான் பாக்குறேன். ஓமன்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவரை கொலை செய்ய போறது கிடையாது. அல்லேலூயா. என்ன பதட்டம், சூழ்நிலை, சபிக்க வலிக்கிட்டார். ஆனா இந்த சபையை நடத்தினது யாரு? தலைவர் யாரு? பேதுரு. அல்லேலூயா. அவளை சீசரை நடத்தினது யாரு? இந்த பேதுரு. ஆனா அந்த பேதுரு சாகும் வரைக்கும் எப்பவெல்லாம் சேவல் கூவிச்சோ மனம் கசந்து அழுதாராமன்ட்டு அவரோட கூட இருந்தவுடன் ஊழியக்காரன் எழுதி வச்சிருக்கார் சரித்திரத்துல. பாவம் மன்னிக்கப்பட்டுட்டப்பா, அவர் செய்யும் போது போகும் போதெல்லாம் ஜனங்கள் குணமானாங்க, நிழல்பட்டே குணமானாங்க. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்த பேதுருவுக்கு இயேசுவை சபிச்சது ஒரு மன குற்றமா இருந்தது. ஆனா பாருங்க, நாங்க எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம், எங்களுக்கு அந்த மனசாட்சியை சிலவழி வேலை செய்ய மாட்டேங்குது. மனசாட்சியை குத்தப்பட்டு நான் மனம் திரும்பாதபடியா என்ன செய்யுது? சூருண்ட பொய்யராய் மாறிடுறோம். பாருங்க, அப்போஸ்தலனா இருக்க வேண்டிய யூதாஸ் கரியோத் தன்னை தானே மாய்த்து கொண்டான். ஏன்? பாவம். அல்லேலூயா. அவன் பாவத்துக்கு சரியான காரியத்தை செய்யவில்லை. பாவத்துக்கு பரிகாரி இயேசு மாத்திரம். பாவத்துக்கு வர வேண்டிய இடம் சிலுவை மாத்திரம். அவன் எங்க போனான்? மறுபடியும் பிரதான ஆசிரியர்கிட்ட தான் போனான். நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். நல்லா தெரியுது குற்றம் இல்லாத காட்டி கொடுத்தேன். ஆனா இயேசுட்ட அவனால வர முடியல. அவனுக்கு தடையா இருந்தது. பாவம் இயேசுவோடு இருக்கும் போதே அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் அது கிரியை செய்ய விடுகிட்டது. கர்த்தரே என்ன செய்துட்டார்? சொல்லிட்டு பிசாசுட்ட, நீ போ. அல்லேலூயா. நீ போ. இயேசு அனுமதி கொடுத்த பிறகுதான் பிசாசு யூதாசுக்குள்ள போனான்னு தெரியுமா? அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் காட்டி கொடுத்தான் தெரியுமா? அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க, சபையில கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருந்தா உங்களை எப்பவுமே அப்படியே நீங்க செய்யறதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார்னு நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், உன்னுடைய நேரம் வரைக்கும் கர்த்தர் பார்ப்பார், நீ செய்யறதை செய்ப்போம். அல்லேலூயா. உனக்கு மாய்மாலம் தானே வேணும், நீ மாய்மாலம் உள்ள இடத்துக்கு போ.
பாவம் செய்து கொண்டே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் என்று சொல்றது தானே வேணும். போய்க்கொள், நான் வரைக்கு உனக்கு தெரியும். ஐயோ என்று புலம்புவார்களாம். தன் ஒரே குமாரன் செத்துட்டா அப்படி புலம்புவாங்களோ அதே மாதிரி கர்த்தருடைய வருகையில சபை புலம்புமா. அதனால்தான் நீ சிலுவை, அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஞாயிறு நாங்க என்ன வைக்கிறோம், திருவிருந்து ஆராதனை வைக்கிறோம். நீ சிலுவைக்கு முன்பாக வரணும். ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் உன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று தான் அவங்க செய்தாங்க. அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். ஆகவே உலகத்தின் ஆயிரமான மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் உண்டு, நல்லதை போதிக்கிற காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அங்க பாவம் மன்னிப்பின் வழி கிடையாது. எத்தனையோ இமயமல அந்த அடிவாரத்துல எத்தனையோ பேர் இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்னு எத்தனையோ தவம் எல்லாம் செய்யறாங்க. அப்படி போனாக்களே கற்பழிச்சு அதண்டு இதண்டு கேஸ்ல மாட்டுப்பட்டு ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் நிறைய உண்டு. எந்த ஒரு யோகாவனாலும் மனசை கட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் அதை கழுவவும் சுத்திகரிக்கவும் முடியும். ஒரு பிறவியின் பாவம் அடுத்த பிறவிக்கு வரும். பாவம் பரிகாரமாக அன்னதானம் செய்தாலோ, பள்ளிக்கூடங்களை கட்டினாலோ, ஏழைகளுக்கு உதவினாலோ பிரயோஜனம் இல்ல. பாவ மன்னிப்பின் ஒரே வழி பாவ நிவாரண பலி செலுத்துவதுதான். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 23:13 வேதம் சொல்லுகிறது. படிங்க. John 7:8. Mais si nous marchons dans la lumière, tout comme Dieu lui-même est dans la lumière, nous sommes en communion les uns avec les autres, et le sang de Jésus-Christ, son Fils, nous purifie de tout péché. Si nous disons que nous n'avons pas de péché, nous nous trompons nous-mêmes et la vérité n'est pas en nous. பாத்தீங்கன்னா 1 யோவான் 1:7 வரைக்கும், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்குள் தந்திருக்கிறார். லூக்கா 1:70 நீங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு. எபேசியர் 2:7, கொலோசியர் 2:14 நீங்க பார்க்கலாம். இயேசு என்ற வார்த்தைக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிப்பார் என்பது அர்த்தமாக உண்டு. மத்தேயு 1:21 வேதமாக எழுதி வச்சிருக்கிறது. இயேசு பாவத்தின் விதைக்கரையத்தை சிலுவையில செலுத்தினார். அல்லேலூயா. படிங்க. ஏசாயா 53:5-53. De nos fautes, la punition qui nous donne la paix est tombée sur lui, et c'est par ses blessures que nous sommes guéris. இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்ட நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தலைமுறை குணமாக்கினோம். அல்லேலூயா. ஏன் அவர் மேல் வந்ததுன்னா அவர் அதை ஏற்றுக்கொண்டுட்டார். எனக்காக உங்களுக்காக அவர் மரிக்கும்படி அவரை ஒப்பு கொடுத்தபடியா அந்த ஆக்கினை எல்லாம் அவர் மேல வந்தது. அதனால பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். எதை எண்ணினாலும் அதை எண்ணாமலும் இருப்பார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றுவார். ஆகவே சிலுமையின் மேன்மை 2வது என்னென்றா பாவங்களை மன்னிக்கப்படுவது. அல்லேலூயா. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல வேற ஒன்றும் கிடையாது. 3வது சாபங்கள் முறிகிறது. கலாத்தியர் 3:13, கலாத்தியர் 3:13. பாத்தீங்கன்னா மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கொடூரமான பாவத்தின் விளைவுகளே சாபங்கள், அக்கிரமத்தின் விளைவுகளே இந்த சாபங்கள். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்வது. பெற்றோருடைய குற்றத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவர். 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்தார். சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. இதனால்
தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள், சமாதான குறைவுகள் மட்டுமல்ல, வீடு இருளாய் மாறி போய்விடுகிறது. ஒரு ஜோனாவினால் கப்பலில் பிரயாணம் செய்த அத்தனை பேருக்கும் ஆபத்தும் வேதனையும் வந்தது. அல்லேலூயா. நீங்க ஒரு தேவனுடைய மனுஷன் பாவம் செய்தா, அவன் பாவத்தோட இருந்தா, பாவத்தை குறிச்சு அவன் துணிகரம் கொண்டா, பாவம் செய்தா பிரச்சனை இல்லை என்று சொன்னா, அவனை நீ சேர்த்து கொண்டா, அவனுடைய பிரசங்கத்தை நீ கேட்டா, அவனுடைய ஆராதனையை நீ கேட்டா, அதை பாடினியண்டா, யோனாக்கு நடந்த நிலைமைதான். யோனா என்ன செய்தான்? நினிவேக்கு போய் சொன்னா தர்சீசுக்கு போயிட்டான். இது ஒரு பெரிய பாவமா? அல்லேலூயா. சொன்னதை செய்யாததுக்கே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஜோனா போயிட்டான். ஜோனா போய் அவன் எந்த பாவமும் செய்ய, தேவன் சொன்னதுக்கு போய் நினிவேக்கு போய் அந்த ஜனங்களை கண்டி, அவங்களுடைய பாவம் பரலோகத்துக்கு வந்துட்டு அவங்களை எல்லாரையும் அழிக்க போறோம், நினிவே அழிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. கவுக்க போறோம் 40 நாளில. அல்லேலூயா. இயேசுவை தேவனே அறியாதவங்க நினிவே பட்டணம் தான். அல்லேலூயா. பாபிலோனிய மார்க்கம் அப்படிப்பட்டது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரசங்கங்களை சொல்லி இருக்கோம். அப்படிப்பட்ட அருவருப்புகள் நிறைஞ்சது அவங்க ஆராதனை. அவங்க யாருக்கும் பயப்பட தன்னுடைய இஷ்டம் போல வழி நடந்து கொண்டு போனாங்க. ஆனா ஜோனாவுக்கு, அந்த ஜனங்களுக்கு தேவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் நீதி உள்ள தேவன். சத்தியத்தை சொல்லாம யாரையும் நீதிக்கு நியாயம் தீர்க்கிறவர் கிடையாது. இவங்களுடைய பாவம் பெருகிட்டு அழிவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம். அல்லேலூயா. யோனா போய் என்ன செய்யணும்? நீ பாவி, நீ கொலைகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ விபச்சாரி, கர்த்தர் உன்னை கொல்ல போறார் என்று சொல்லவும். யாராவது ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க பொய் சொல்றீங்க சிஸ்டர், நீங்க பொய் சொல்றீங்க பிரதர்னாலே பாஸ்டர் சரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்க. அல்லேலூயா. இங்க என்ன செய்யணும்? நீ விபச்சாரி, விபச்சாரக்காரன், கொலைகாரன் என்று சொல்லவும். ஏவனாவது சொல்ல முடியுமா? சாப்பாடு கொடுக்க முடியும், தண்ணி விட அடிச்சே கொண்டாங்க. அவன் கொல்லாதவங்க. ஜோனா பார்த்தா எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? நான் மட்டுமா ஊழியக்காரன் இருக்கிறான்? எலியா சொன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு 7,000 பேர் வச்சிருக்கிறேன் பகலுக்கு முடங்க. அப்ப ஜோனாங்க காலம் பிரச்சனை இல்லாத காலம். அல்லேலூயா. யாரையாவது மனப்பு. அல்லேலூயா. உன்னட்டு ஒரு வேலையை கர்த்தர் சொன்னா நீ செய்யாட்டிக்கு அந்த நஷ்டத்தை நீ மட்டும்தான் சந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர். அதனால ஜோனா என்ன செய்யறான்? கர்த்தர் யாராவது அனுப்பிட்டு போய் ஒளிஞ்சு கொண்டான். தர்சீசுக்கு போனான். அங்க கூட பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் போறவன் அல்லேலூயா டிக்கெட் எடுத்துட்டு போனான். இங்க ஸ்தோத்திரம் சொல்ற நிறைய பேர் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ டிக்கெட் இல்லாம ஸ்தோத்திரத்தோட வருகிறாங்க. இன்னும் சில பேர் டிக்கெட்டை வாங்கி, கிறிஸ்தவ ஜீவியங்கள்ல சொல்றேன், நிறைய பேர்த்த வாழ்க்கை. நான் வந்ததுல இருந்து 36 வருஷமா டிக்கெட் இல்லாம வர்றதே கிடையாது இந்த வாழ்க்கை. மெஷினுக்கு பக்கத்துல நிக்கிறது. கவர்மெண்ட் உங்களை விட பயங்கர கள்ளம் தெரியுமா? அவன் அதெல்லாம் கேமரால பார்த்துட்டு முதல் ஸ்டாப்லயே அவன் ஆஃப் பண்ணிடுறான். வர்ற நேரம் பார்த்து விட்டா என்ன செய்யறது? அது வேலை செய்ய. அல்லேலூயா. அவமானம் எல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க. நமக்கு என்ன சமாதானம் சொல்லி கொடுக்க கிறிஸ்தவன் இதோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போய் கூட டிக்கெட் எடுத்துட்டு போறான். அல்லேலூயா. அப்பாடா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நினைவைக்கு போயிருந்தா அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஹாயா நித்திரவங்க இத்தனைக்கும் கர்த்தர் யாரையாவது அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்துட்டார்? கொந்தளிப்ப உண்டாக்கிட்டார். யாரால?
ஒரு கீழ்ப்படியாத ஜோனாவினார். நிறைய பேர் குடும்பங்களை கொந்தளிப்பு ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாத தன்னை கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுற விசுவாசிகளினால. அல்லேலூயா. உங்களுடைய வீட்டில எவனாவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவனை குறிச்சு கர்த்தருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்? அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தான் வெளிப்படுத்தினார். ஒன்று நீ ரட்சிக்கப்படாம இருந்திருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாம இருந்து உனக்கு தெரியாமலே நரகத்துக்கு போயிருந்தா வேற காரியம். நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்ற உனக்கு கர்த்தர் சொல்றது, உனக்கு நான் என்ன வெளிப்படுத்திட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்? இயேசுவை நீ வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு இயேசு வெளிப்பட மாட்டார். அல்லேலூயா. யாருக்கு இயேசு வெளிப்படுத்தினார்? உன்ன ஒரு பொருட்டா நினைச்சு. அல்லேலூயா. உன்ன உங்க குடும்பத்துல உன்னை மேன்மையா நினைச்சு உன்னை ரட்சித்து உனக்கு இயேசுவை வெளிப்படுத்தினா நீ யாரு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற? அல்லேலூயா. யோனா அதுதான் செய்தார். கர்த்தாவே நீ யாரவனை அனுப்பி கொடுங்க. நான் தூங்கணும் கர்த்தாவே, நமக்கு இந்த எதிர்ப்பெல்லாம் சந்திக்க முடியாது கர்த்தாவே. அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் தேவன் மனுஷனுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண வந்தார். அவரையே ஆவியான்னு கொண்டு விட்டுட்டார், போய் ஜெயிச்சுட்டு வா. யாருட்டு? பிசாசுட்டு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே கொண்டே விட்டாச்சு வனாந்திரத்துல. உனக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே உன்னுடைய வீடு வனாந்திரமா போயிடு. அல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய ஞானஸ்நானத்துல கோளாறு. இந்த வீட்டை ஒருத்தருமே நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உன்னை எதிர்க்கலையா, உன்னுடைய ஞானஸ்நானத்துல எவனோ கல்யாணத்துக்காகவோ ஞானஸ்நானம் எடுத்த விசா கிடைக்குமெண்டோ அல்லது ஞானஸ்நானம் எடுத்த கல்யாணம் நடக்குமெண்டோ சொல்லி இருப்பான். பைத்தியக்காரன். அவன் ஊழியக்காரன் கிடையாது, அவனுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி சொல்றவன். அல்லேலூயா. அதனால நீ ஞானஸ்நானம் எடுத்திருப்பாய். அதுக்கு பேர் ஞானஸ்நானமும் கிடையாது. ஒருத்தன் இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினா நீ இயேசு அங்க காட்டிக்கு உன்னுடைய வீட்டுல கொந்தளிப்பு உண்டாகும். நீ என்ன சொல்ற? என்னுடைய புருஷனால கொந்தளிப்பு, என்னுடைய பொஞ்சாதியால கொந்தளிப்பு, என்னுடைய பிள்ளையால கொந்தளிப்பு, என்ற பெற்றோர கொந்தளிப்பு உன்னால. நீ யார குற்றம் சாட்டுற? அல்லேலூயா. நமக்கு வரும் என்ன, நம்முடைய ரத்தம் அப்படி. அல்லேலூயா. ஆதாம்கிட்ட கேட்டான், பழத்தை சாப்பிட்டியா? எஸ். நீர் எனக்கு தந்த பொஞ்சாதி. யாரு குற்றம் சாட்டினா? தேவனை குற்றம் சாட்டி பொஞ்சாதியும் குற்றம் சாட்டினான். நீ தந்ததுனால அவன் எனக்கு கொடுத்தா நான் மறக்க முடியாது, இல்லாட்டி வீட்டுல விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். நான் நினைப்பிருந்தேன். அப்ப இல்ல, ஒருத்தருமே இல்ல. அல்லேலூயா. ஆனா தலைக்கு என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என் எலும்பின் எலும்பு நீதான், என்னுடைய நான் தான் நீ, நீதான் நான், என்னுடைய மாம்சம் உன்னுடைய மாம்சம், உன்னுடைய மாம்சம் என்னுடைய மாம்சம். அவ்வளவு புகழ்ந்து தள்ளினார். அல்லேலூயா. அவ்வளவா ஸ்தோத்திரம் சொன்னார். தவற கட்டி திருத்தையில தவறுக்கு எதிர்த்து நிக்கல, சேர்ந்து செய்து போட்டு பள்ளியை மட்டும் என்ன போற, எங்க போறது? இவளாலதான். அல்லேலூயா. அவள் என்ன சொன்னா? அவள் சாப்பிட்டாங்க சொல்லிட்டு சர்ப்பம். அல்லேலூயா. நீ தான சர்ப்பத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு துணையா கொடுத்திருக்காங்க, அதுதான் தந்துச்சு, நான் சாப்பிட்டேன், நான் தப்பு செய்ய. அல்லேலூயா. இதனால்தான் உங்க வீட்டுல எப்பவுமே கொந்தளிப்பு. யாருனால கொந்தளிப்பு? உன்னாலதான். நீ ஆரியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற, நீ திருந்தாத வரைக்கும் கொந்தளிப்பு அடங்காது. உனக்கு உதவி செய்வாங்க, நிறைய ஊழியக்காரங்க உதவி செய்வாங்க. நான் உதவி செய்வதே கிடையாது. அல்லேலூயா. எதுக்கு நான் உனக்கு உதவி செய்து நான் அடி வாங்குவேன்? யோனா கதையில பாத்தீங்கன்னா உதவி செய்யறவெல்லாம் நஷ்டப்பட்டு போனான். உதவி செய்யற பாவத்துக்கு உதவி செய்யற ஊழியக்காரன் ஒரு நாள் நஷ்டப்பட்டு நடு ரோட்ல நிப்பான். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து போய் நிப்பான். உதவி செய்யறான்.
அல்லேலூயா. அவங்களுக்கும் கடவுளுக்கு பயந்தவங்க. அதனால இவங்க தூக்கி போட இல்ல. சாமான்கள் போட்டு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதை நாங்க கொலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால நஷ்டப்பட்டாங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் தவறு செய்யும் போது எவனெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அதுல நஷ்டத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க. கொந்தளிப்பும் அடங்காது. அல்லேலூயா. அவங்க உங்களை தள்ளினாத்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களோட கொந்தளிப்பு அடங்கும். அல்லேலூயா. இந்த யோனா கடைசியில மீன்வாய் உங்களெல்லாம் கதை தெரியும். அல்லேலூயா. யோனாட கதையை சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அவ்வளவு இம்பார்ட்டன்டான நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த யோனா திருப்பி கீழ்ப்படிஞ்சு போனார். போய் என்ன சொன்னாரு? நீ பாவி, உன்னுடைய பாவம் பரலோகத்தை எட்டுற அளவுக்கு பாவம் செய்துட்ட. 40 நாள்ல என்ன செய்ய போறாங்க? கவுக்க போறார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா செய்வாருன்னு தெரியும். காத்திருக்கிற கூடாரமும் போட்டுட்டார். கவுக்கிறத பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற. ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க? மனம் திரும்பினது மட்டுமில்ல, உபவாசம். அல்லேலூயா. தேவன் அழிக்க சொன்ன 40 நாள் மட்டும் குடியாமலும் புசியாமலும் இருந்தாங்களாம். ராஜாவிலிருந்து ஆண்டி வரைக்கும் ஆர்டரே வந்துட்டு கவர்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு, ஆடு மாடு கூட உபவாசம், பட்டினி. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து மனதிறங்கிட்டார். ஆனா இன்றைக்கு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஒரு பாவி, கொலைகாரங்க, அவங்களே தங்களை தாழ்த்தும்படியாக உபவாசம் இருந்தாங்க. இப்ப சபையில ஊழியம் என்று வந்து நிக்கிற அது பிசாசு கூட பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க உபவாசம் இருக்காது, டான்ஸ் ஆடு. அல்லேலூயா. இனி அடுத்த மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஏசு உனக்காக 40 நாள் உபவாசம் என்ற நீ எதுக்கு இருக்கவன்? அப்ப உபவாசம் இருந்தது, இயேசு உபவாசம் இருந்தது பொய்யா? அப்படின்னா உபவாசம் பண்ண உபதேசம் பண்ண வலிக்குவாங்க. என்ன சொல்றாங்களே? இயேசு மரிச்சது பொய்யா, வேதம் பொய்யா, அவர் பர்வதத்தை திறந்தது பொய்யா. அல்லேலூயா. அது யாருக்கு திறக்கப்பட்டிருக்குதுன்னா, எவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பசுத்த வாழ்க்கை வாழ விரும்புறானோ அவங்களுக்கு மாத்திரம்தான். ஆகவே நீங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீங்களா அல்லது ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் எத்தனை தான் சந்ததிக்கு? 1000 சந்ததிக்கு. அந்த 1000 சந்ததியில எவனாவது பாவம் செய்துட்டா அந்த அதுல இருந்து 4 சந்ததிக்கு சாபம் வந்துடும். சாபம் எத்தனை சந்ததிக்கு? 4 சந்ததிக்கு. ஆகவே உன்னுடைய பெற்றோட்ட சாபம் அல்லது உன்னுடைய தாத்தாண்ட சாபம் அல்லது உன்னுடைய பூட்டண்ட சாபமே உனக்கு மேல நிக்க. அதுல இருந்து நீ சாபத்துல இருந்து நீ வெளியில வரணும் என்று சொன்னா இயேசு உனக்காக மரிக்க வேணும். இயேசு மரிச்ச சிலுவையில நீ வந்து நிக்க வேணும். அவங்களோட குடும்பத்துக்கு நீங்க சாபத்தை சம்பாதிக்க வைக்கலாம் அல்லது ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சுக்கலாம். பாவத்தின் விளைவு முள்ளையும் குறுக்கையும் விளைவித்தது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க சுவிசேஷம் போனா கதைச்சா வீடு வீடா தட்டி சுவிசேஷத்தை அறிவிச்சா உங்களுக்கு கேள்வி வேற, உங்களுக்கு அறிவு வேறு. அல்லேலூயா. நாங்க தான் எங்களை ஒழிச்சு கொள்வோம். நாங்க என்ன செய்வோம்? சுவிசேஷமே போகாம இருக்கிறீங்க, ஆனா நான் போக மாட்டேன். அல்லேலூயா. உனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் அங்க நிறைய கேள்விகள் இருக்கும்போது உனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார், அதுக்குரிய பதிலை கற்றுக் கொடுப்பார். அறிவிக்காதாக்களுக்கு அறிவும் பெறாது, ஞானம் பெறாது, கடைசி வரை முட்டாள்களா தான் இருப்பாங்க. இப்ப ஒருத்தவங்க கேட்கிறாங்க, கர்த்தர் நல்லவர் தானே, எதுக்கு விசை செடியை உண்டாக்கினார், எதுக்கு கஞ்சாவை உண்டாக்கினார்? அல்லேலூயா. அணுவை உண்டாக்கினார், அணுவை கர்த்தர் உண்டாக்கல, அணுவை மனுஷன் உண்டாக்கினா. அது நல்லதுக்கு தான் உண்டாக்கினா, அதை தீய மனுஷன் தீயதுக்கு பயன்படுத்தலாம். அணுவை உடைச்சு மின்சாரம் எங்களுக்கு கிடைக்குது, அதையே பாமாக்கி மிஷினாக்கி
ஆட்களை கொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா பாவத்தின் விளைவுதான் இந்த முட்செடியை கொண்டு வந்தது, முள்ளையும் கொறுக்கையும் விளைவித்தது. எப்ப? பாவத்தினால் மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்பு. இந்த 6வது நாள்ல சிருஷ்டிப்பு முடிஞ்சுதான். 6ஆம் நாள் மனுஷன் சிருஷ்டித்தானா, அதோட கர்த்தர் ஓஞ்சிட்டார். அல்லேலூயா. அப்படிதான் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கோம். அவன் எப்ப பாவம் செய்தான்னு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வைக்க நான் கண்டுகொள்ளே. சிலர் 1 வருஷத்துல, 5 வருஷத்துல, 10 வருஷத்துல தெரியாது. ஆனா எப்ப பாவம் செய்தானோ பாவத்தை கர்த்தர் ஒரு சிருஷ்டிப்பை வச்சார். என்னது? முள். அல்லேலூயா. குறுக்க கர்த்தர் மறுபடியும் விளைவிச்ச புதிதான ஒரு சிருஷ்டிப்பு. ஆகவே உன்னுடைய பாவத்துக்கு உன்னை குத்துறதுக்கு ஒரு முள்ள எலும்பு, அது எங்க திரும்பினாலும் குத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது எடுக்கவும் மாட்டார். அடுத்த பிரச்சனை, ஆதியில் அவர் சிருஷ்டிக்கும் போது அழகிய பழமரங்களின் கனி தரும் பூண்டுகளை உண்டாக்கினார். முட்களோ 2ஆம் சிருஷ்டிப்பு. அது சாபத்தின் அடையாளம். இயேசு அந்த சாபத்தை தன்மையில ஏற்றுக்கொள்ள விரும்பினார். அதற்காகவே முள்முடி சூட்டப்பட்டு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு சிரசில முள்முடி சூட்டப்பட்டது? என்னுடைய சாபத்துக்காக. அல்லேலூயா. எதிலே அவர் மரத்துல தூக்கப்பட்டார்? சாபத்துக்காக. மரத்துல தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். எனக்காக அவர் சாபமான, நான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. என்னுடைய சாபம் நீங்கி நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய சாபத்தை நான் இயேசு மேல வச்சுட்டேன். அல்லேலூயா. என்னுடைய சாபத்தை நான் இயேசு மேல வைக்காட்டிக்கு நான் என்ன ஆசீர்வாதம் உள்ளவன், பிஷப், ரெவரண்ட் என்று சொன்னா கூட நான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. என்னுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக அவர் சாபமானார். என்னுடைய சாபத்தை நான் அவர்கிட்ட கொடுக்கலையா நானே வச்சிருப்பனா இருந்தா நான் சபிக்கப்பட்டவனா இருப்பேன். அல்லேலூயா. ஆக இஸ்ரவேல் தேசத்துல 24 வகை முட்களுக்குள் இருக்கிறது. பிளாட் கிறிஸ்டி என்கிற முள் கூர்மையானதும் விஷம் நிறைந்ததும் என்று சொல்லப்படுறது. அதையும் இயேசுக்கு சூட்டினாங்கன்னு சொல்லப்படுறது. இன்னும் சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது, அவங்க சிரசில் அடிச்சது கண்கள் வழியாக வந்தது என்று சொல்லப்படுகிறது. படிக்கிற ஏசாயா 52:14, ஏசாயா 53:2, 54, 53:2. இங்க பாத்தீங்கன்னா மனுஷனை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்க அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைஞ்சாங்க. அல்லேலூயா. அவ்வளவு மோசமும் பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. விகாரம் உள்ளதா இருந்தது. நிறைய பேர் பார்க்க, சில பேர் சாபங்களையும் பாவங்களையும் முகத்திலேயே பார்க்க தெரியும். விகாரம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அங்க 53:2 சொல்லுது, இளங்களை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் இல்லாதிருந்தது? என்னுடைய பாவத்தினால் அவர் நிறைஞ்சிருந்தார். அல்லேலூயா. இயேசுவை அங்க யோவான் பார்க்கும் போது எப்படி பார்த்தா? அவ்வளவு அழகுள்ளவர். அவருடைய கண்கள்ல இருந்து முடியில இருந்து எல்லாவற்றையும் அங்க வர்ணிச்சு அங்க எழுதுறது நீங்க பார்க்கலாம். சுனாமி உன்னத பாடல அங்க மனவாழ்வை குறிச்சு அங்க வர்ணிக்கப்பட்டது நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அழகும் இல்லை, அவர் முற்றும் அழகுள்ளவர், சௌந்தரியம் இல்லை. அல்லேலூயா. அவரை பார்க்கும் போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது? என்னுடைய பாவம் அவர்ல பார்க்கும் போது, என்னுடைய பாவத்தை அவர்ல பார்க்கும் போது எனக்கே அருவருப்பா இருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு என்னுடைய பாவத்தின் அருவருப்பு தெரியல. ஒருவன் சிலுவை அண்டை வந்து நிற்கும் போதுதான் அவனுடைய பாவத்தின் அருவருப்பை அவன் பார்க்க முடியும். இயேசுவை அவரை பார்க்கத்தக்க வர்ணம் அங்க இல்ல. உங்களுடைய சாபம் நீங்க வேண்டுமானால் சிலுவண்டை பாருங்கள். முன்முடி சூடப்பட்ட தலையிலிருந்து வழிகிற ரத்தத்தை விசுவாசத்தோடு உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேலும் தெளியுங்கள். உங்கள் சாபம் எதுவானாலும் பரிகாரம் இயேசு. அல்லேலூயா. என்ன சாபத்துக்கு பரிகாரம் நீங்க எந்த மந்திரவாதிட்ட போனாலும் இருக்காது. இந்த மந்திரிச்சு விட்ட போலி என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க மந்திரவாதிட்ட போனா குடும்பத்தை பாருங்க, அது ஒரு திணிசா இருக்கு. அல்லேலூயா. அதோட கதைச்சு பாருங்க.
ஒரு மாறி இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கோம். அல்லேலூயா. சாபத்துக்கு ஒருத்தர் செய்வினை செய்துட்டான், செய்வினை முகத்துறதுக்கு இன்னொரு செய்வினை கண்ட போறான். சிலோட அவன் தான் செய்வினையும் செய்திருப்பான். அல்லேலூயா. அவனுடைய போய் பரிகாரம் கேட்டா அப்படி. அல்லேலூயா. அவங்கள பார்க்கவே தெரியும் வித்தியாசம். ஒருவேளை நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனால் வந்த சாபமாக இருந்தாலும் சரி, முற்பிதாக்கள் இருந்து வந்த சாபமானாலும் சரி, நீங்களே சம்பாதித்துக் கொண்ட சாபமானாலும் சரி, அல்லது மனிதர்கள் சூனியம் செய்ததனால் வந்த சாபமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இயேசு விடுதலை தருவார். ஆனா நீங்க சிலுவைக்கு வரவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சாபமாய் இருக்கும் பொழுது நீங்கள் இனிமேலும் வீணாக சாபங்களை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மந்திரவாதிக்கும் போய் வீணாக நீங்க பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செலவழிக்கிறதுனால இன்னும் சாபம் கூடுமே தவிர எந்த அவன் குட்டி சாத்தான்கள் அவங்களே வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அவன் ஒரு ஆளுக்கு சபிக்கும்படியாக கொலை செய்யும்படியாக குட்டி சாத்தான்கள் எழுதி விடுறான். பிறகு எடுக்கிறதுக்கு அவனுடைய போனா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஜனங்கள் அறியாமையினால வீணா போறாங்க. உங்களுக்கு இயேசு விடுதலை தருவார் இலவசமா. கர்த்தர் உங்களுக்கான சாபமாய் இருக்கும் பொழுது நீங்கள் இனிமேல் வீணா சாபங்களை சுமக்க வேண்டியதில்லை. இனி ஒரு சாபமும் இல்லை. அது வெளிப்படுத்தல் 22:2-3 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தர். 4வது, நோய்களே குணமாகின்றன. Matthieu 8:17. Esaïe avait annoncé, il a pris notre faiblesse et il s'est chargé de nos maladies. மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாறும் ஏசாயா 53:5. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 22:14-17 வரைக்கும் பார்க்கலாம். இயேசு எப்படி மரிப்பார், இயேசு எப்படி பிறப்பார், இயேசு எப்படி ஊழியம் செய்வார், உழுகிறவர்கள் நீளமாக்கினார்கள் என்று சங்கீதம் 129:3 சொல்லப்படுறது நீங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் எலும்புகள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அத்தனை கொடூரமான அடிகளை சகித்து நம்மை குணமாக்க சித்தமானார். ஆழமான தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களிடம் நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த வியாதியை நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று வாக்களிச்சுக்கிறது. 15:26 பார்க்கலாம். எகிப்தண்டா உலகத்துல வரப்போற வியாதிகள் அதிகமா இருக்கிறது. கொரோனாவை விட அதிகமான வியாதிகள் வர காத்திருக்குது. என்ற கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்றது. கொள்ளை நோய்டா என்ன? ஒரு உயிரை கொள்ளையடிச்சிட்டு போயிரு, அவ்வளவுதான். அவன் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே நிறைய பேர் போய்விடுவாங்க. ஆகவே நோய்கள் குணமாகின்றன அவருடைய ரத்தத்தினால். அல்லேலூயா. 5வது, பிதாவோடு ஒப்புரவாகுது. கொலோசியர் 2:1-20. Hallelujah. Thank you, Lord Jesus. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் அறையப்பட்ட 2 கரங்களினால் ஒரு பக்கம் பிதாவுடைய கரங்களை பிடித்தார், மறுபக்கம் மனுஷ குலத்தை பிடித்தார், இணைத்து ஒப்புரவாக்கினார். ஜாகாக்கு ஒப்புரவு வந்தது. ஒன்று பிதாவுக்கும் மனு குலத்துக்கும் ஒப்புரவு வந்தது. பரலோகத்துக்கும் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒப்புரவு வந்தது. இஸ்ரவேலருக்கும் புறஜாதியருக்கும் ஒப்புரவு வந்தது. அல்லேலூயா. ஆகவே பரலோக குடும்பத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஆகவேதான் சிலுவை நமக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆகவே சிலுவை யாருக்கு மேன்மையா இருக்கிறது? ரட்சிக்கப்படுறவர்களுக்கு மேன்மையா இருக்கிறது. கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. அது பகிரங்க வருது. நான் சொல்றது நமக்குள்ள வருது. அது உலகத்துல எல்லாருக்கும் தான் உள்ள வருது. அத்தனை கண்களும் பார்க்கிற வருது. அல்லேலூயா. இது எல்லாரும் பார்க்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாரும் பார்க்க முடியாது, தெரியுமா? இயேசு தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினா அவங்க தான் பார்க்க முடியும்.
மறுரூப சரீரத்துல வந்து 40 நாள் சீசரோடு பேசி திரிஞ்சவர். இயேசு யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினா அவங்க மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடிஞ்சது. அவர் மனுஷனா இருக்கும்போது எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனா மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் ராஜாவை எல்லாரும் பார்க்க முடியாதுன்னு அவர் அனுமதிச்சா மட்டும்தான். அல்லேலூயா. ராஜாவை பார்க்கணும்டா நீ மணவாட்டியா இருக்கவன். மணவாட்டி அந்தஸ்து இருந்தா மாத்திரம்தான் நீ இயேசுவை பார்க்க முடியும். சும்மா கதை விட்டு கொண்டு இருக்கிறான். அவருடைய பரிசுத்தத்தோடும் அவருடைய ஸ்தானத்தோடும் விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவர் ராஜா, மறந்து போக கூடாது. ஏன் நாங்க இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம்? ஏன் தெரியுமா? நாங்க சில பேர் ஜெபிக்கிறது எங்களுக்கு தெரியாது. சில முந்தி ஜெபத்தை விட்டுட்டா எருசலேம் தேவாலயத்துக்கு எல்லாம் ஜெபிச்சாங்க. நான் வந்து சொன்னேன், யோ மாரநாத சபையில இந்த இதெல்லாம் செய்யறீங்களே, என்ன காரணம்? யூடியூப்ல ஏதோ பார்த்துட்டு இங்க வந்துட்டு ஜெபத்தை செய்ய வலிக்கிறோம். அதெல்லாம் பார்த்து ஜெபிக்க வலிக்கிறேன். அதான் யூடியூப் காரணம். பைபிள் படிக்காத யூடியூப் எல்லாம் உனக்கு செவிடா போய் கடைசியா குருடா போயிடுவேன். அப்புறம் வேதத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அல்லேலூயா. நம்முடைய சபைகளே வந்து ஜெபிக்குது. தேவாலயம் கட்டப்பட யாருக்கு கட்டப்பட போகுது? அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. தேவாலயம் கட்டப்பட நீ ஜெபிச்சாலும் சரி ஜெபிக்காட்டின்னு கத்தாவே இன்றைக்கு வாரம் பண்ணி ஜெபிச்சா பரவாயில்லை. அதுக்கு பயம். அவன் செய்தி சொன்ன ஆரோ ஜெபிச்சுட்டாங்க. இஸ்ரவேல் தேவாலயத்துக்கா நாங்க ஏன் தெரியுமா இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம்? இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அது மகாராஜாவின் நகரம். எருசலேமுக்காக ஜெபிங்க. இஸ்ரவேல் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அங்க மெல்கிசேதேக் என்கிற ராஜா அரசாண்டு வந்தார். சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் தேவன். அவரை பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லப்படுது. மெல்கிசேதேக்கு வம்ச வட்டணை கிடையாது. அல்லேலூயா. ஆதி மந்தமும் இல்லாதவர் தேவன். தேவனுக்கு அங்க பெயர் உண்டு. ஆவியானவருக்கு தான் அங்க ஆவியானவர். அது ஆவியானவர். ஓகே. எருசலேமை ஆண்டு வந்தார். எருசலேம்ல சமாதானத்துக்கு நகரம். ஆனா எருசலேமை கர்த்தர் தெரிவு செய்தபடியா பிசாசு அதை அழிக்கும்படியாக அசுத்தப்படுத்தும்படியா அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எருசலேம் கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட நகரமா இருக்கு. அதுக்கு விரோதமா பிசாசு கிரிச்சு. அதனால 4000க்கு மேற்பட்ட யுத்தங்கள் இதுவரைக்கும் எருசலேம்ல நடந்திருக்குது. இன்னும் நடக்கும். அல்லேலூயா. எதுக்கு நாங்க ஜெபிக்க வேண்டும்னு சொன்னா கர்த்தர் சொன்னதை இதை மாற்ற முடியாது. ஏனென்றா எருசலேம் தான் 1000 வருஷ அரசாட்சியில் அது தலைநகர். அங்க இருந்தா ஆளுகை உலகம் எங்கும் செல்ல போகுது. அல்லேலூயா. அதுக்காக நாங்க எருசலேமுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அதனுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அதை அழிக்கும்படி அப்பத்திலிருந்தே காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. இப்ப ஈரான் எல்லா இடங்களும் என்ன எழுதி வச்சிருக்குது? இஸ்ரவேலை அழிக்கிறதே அழிப்போம். அல்லேலூயா. பயிரணும் சொல்லு. அதை அழிக்க முடியாது. ஏனென்றா இஸ்ரவேல் ஒலிவ மரத்துல மலையின் மேல இயேசு தன் காலடி வைப்பார் என்று வசனம் சொல்லிட்டு வசனம் சொல்லினா அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நல்லவனா இல்ல, பயங்கர கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பயும் கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலுக்காக சப்போர்ட் பண்ணி கதைக்கிறாங்க. நாங்க இஸ்ரவேலுக்காக யாரும் சப்போர்ட் பண்ணல. அல்லேலூயா. இயேசு பாவத்தை ஏற்றுக்கொள்றோம் கிடையாது. யார் ஒருவருடைய உயிரை எடுத்தாலும் அது கொலைதான். அல்லேலூயா. இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிச்சிருக்கிறார். இஸ்ரவேலை தேவன் அடிப்பா அடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுத்தார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சபடியா அடிமைப்பட்டிருந்தான். முதலாவது இஸ்ரவேல் ஆபிரகாம் குடியிருந்தா. அவன் அங்க ஊர் தேசத்துல இருக்கும்போது வரவழைச்சா இந்த தேசத்தை கொடுப்பான்னு சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணார். ஆபிரகாம் குடியிருந்தார், ஈசாக்கு குடியிருந்தார், யாக்கோபு குடியிருந்தார். ஒரு பஞ்சம் வந்த போது எகிப்துக்கு போனாங்க. பிறகு யோசேப்பின் நாட்களுக்கு பிறகு யோசேப்புக்கு நாட்களுக்கு பிறகு யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்து இவங்களை அடிமைப்படுத்தினாங்க. ஒரு கொஞ்சம் வருஷம் அடிமையா இருந்தாங்க. எகிப்துக்கு போன வருஷத்துல 400 வருஷம் அடிமைத்தனம்னா கொஞ்சம் 200 வருஷம் தான் அவங்க அடிமைத்தனமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு தேவனுக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம்படி இங்க கொண்டு வந்தார். இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தான். அல்லேலூயா. கொடுக்கும்போதே சொன்னா நீ பாவம் செய்து எனக்கு விரோதமான காரியத்தை செய்தா மறுபடியும் துரத்தி போடும். அது மாதிரி செய்தாங்க.
ஒரு 400 வருஷம் கூட அவங்க இஸ்ரேல் தேசத்துல இருக்க மறுபடியும் பாபிலோன் தேசத்துக்கு இப்போ உள்ள ஈராக்குக்கு அடிமையா போனாங்க. பிறகு இயேசு பிறக்க வேண்டி இருந்தது. எங்க பிறக்க வேணும்? ஜூதா கோத்திரத்துல தாவீதின் குமாரனாய் பெத்லேஹேமில பிறக்க வேணும். அப்ப ஊர் இருந்தா தானே வந்து பிறக்க முடியும். அதனால மறுபடியும் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக மறுபடியும் இஸ்ரவேல் உருவாச்சுது. எஸ்ரா நெகேமியா நாட்களில அங்க கோரேஸ் அங்க வழி அனுப்பி அங்க வந்து மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க, பழுது பார்த்தாங்க. பிறகு செருபாபேலோட கட்டினாங்க. பிறகு எருசலேம் மாதிரி கட்டி எழுப்பினாங்க. நெகேமியாவோட எஸ்ரா அங்க வேத பாரணாயின்னு சத்தியத்தை சொல்லி கொடுத்தான். அதுக்கு பிறகு இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த பிறகு இயேசு எல்லாருக்காக மரிக்க வந்தார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள இவரை கொலை செய்யும் அப்புறப்படுத்தும் தான் சொன்னார். இயேசுவை புறக்கணித்தாங்க. அல்லேலூயா. அவர் இயேசு இஸ்ரவேலுக்காக வந்தாரு என்று அவங்க தெரிவு செய்த ஜனம். முதலாவது அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடியா அது புறஜாதிகளுக்கு எல்லாரும் தான் ரட்சிப்பு உண்டு. ஆனா முதலாவது வந்தது இயேசு. அவங்க ஏற்றுக்கொள்ள தள்ளப்பட்டாங்க. அவை தள்ளப்பட்டாலும் இயேசுவை இயேசு சீசன் எந்த நாட்டுக்காரன்? இயேசு சீசன் எந்த நாட்டுக்காரன்? என்ன கோமாக்கு போயிட்டீங்க? எந்த நாட்டுக்காரங்க? எந்த ஜாதி? ஜூதாஸ் பியூர் ஜூதா, இயேசு பியூர் ஜூதா, பேதுரு ஜூதா. யார் ஜூதர் இல்ல சொல்லுங்க. நாங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம்? இஷ்டவேல ரட்சிக்கப்படையில, இஷ்டவேல ரட்சிக்கப்படையில, இஷ்டவேல ரட்சிக்கப்படையில. அல்லேலூயா. ஜூதர் ரட்சிக்கப்படையில, ஜூதர் ரட்சிக்கப்பட. எங்களுக்கு சுவிசேஷத்தை யார் கொண்டு வந்தது? ஜூதர். அல்லேலூயா. எபிரேயன் பெஞ்சமின் கோத்திரத்தான். என்ன திரும்பி வந்தது? ஜூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். அல்லேலூயா. பவுல் தானே சொல்லுகிறார். ஆமே. ரட்சிப்பங்களுக்கு யார் கூட வந்தது? ஜூதர் ஊடாக. ஆனா அவங்க அறியாமையினால இயேசுவை தள்ளினாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னாங்க இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வரட்டும். அதனால கிபி 100 சொச்ச வருஷத்துல 107 தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க ஜூதா. அல்லேலூயா. ஒரு ராஜா கிபி 105 நினைக்கிறேன் ஜூதர்களுடைய நிலத்தை வைபோசா பறிச்சு புறஜாதிகளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அதனால 107 112 தேசங்களுக்கு ஜூதர்கள் சிதறடிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் வாரோட செகண்ட் வாரோட மறுபடியும் அவங்களுக்கு என்ன உண்டானது? தேசம் உண்டாயிருக்குது. அல்லேலூயா. இதான் சரித்திரம். ஷார்ட்டா சொல்றாங்க. ஏன் உண்டாயிருக்குதுன்னா இயேசு அங்க வர வேணும். வசனம் சொல்லிட்டு இயேசு அங்க வரணும். அதனால சாபத்தை தங்கள் மேல் வாங்கி கொண்டதுனால ஹிட்லர் மட்டும் ஒரு 60 லட்சம் பேர் கொண்டுட்டான். நாங்க போற லூசுக்கு எல்லாரும் போவாங்க. புனித பயணம், மாதாவை பார்க்க, மரியாதை பார்க்க போவாங்க. அங்க உள்ள ஜூதர்கள் எல்லாத்தையும் 1920 தெரியும், மறந்து போச்சு. எல்லா ஜூதர்களையும் கொலை செய்துட்டாங்க கத்தலிக்காரங்க. ஏன்னா இவங்கதான் இயேசுவை கொலை செய்தாங்களா? உண்மையிலே கொலை செய்தது நாங்க தான், எங்களுடைய பாவம் தான். அல்லேலூயா. அப்படி ஜூதர்கள் போற இடமெல்லாம் செத்து கொண்டே இருந்தாங்க, நொறுக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க, அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறபடியா நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் நாங்க இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜூதர்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னா, இந்த அதாவது விலை மதிப்பற்ற மிகவும் விசேஷமான ரட்சிப்பை அவங்களோட கத்திரங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கொடுத்தவங்களுக்காகவே நாங்க ஜெபிப்போமா இருந்தா எங்களுடைய ரட்சிப்பை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஜெபிக்கப்படும். அல்லேலூயா. நாம சில ஜெபிக்கிறோம், நாங்க இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம், ஃபஷனா நாங்க ஜெபிக்கிறோம், ஒருத்தர் சொல்லித்தான் ஜெபிக்கிறோம் ஃபஷனா. அல்லேலூயா. மெயின் என்ன தெரியுமா?
அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இஸ்ரவேலர் ஊடாக வந்துச்சு, யூதர் ஊடாக வந்துச்சு. அவன் செய்வது அநியாயமா? அநியாயம் தான். அல்லேலூயா. அது நம்முடைய வேலை கிடையாது. ஈரான் அடிச்சு இஸ்ரவேல் இல்லாமக்குமா? முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலனுக்கு விரோதமாக வருகிறவர்களை வாதிக்கும் வாதையாவது. அவன் அதை வாதிக்கும் போது கண்கள் குழிய விட்டு, இதுல இருக்கிற குழிய விட்டு அப்படி அழுகி விழுமா, சதை அழுகி விழுமா. அல்லேலூயா. வடகொரியா மிரட்டுதான், அது வச்சுக்கிறான் இது வச்சுக்கிறான், அணுகுண்டு வச்சுக்கிறான். அமெரிக்காட்டே இருக்குது, பிரான்ஸ்டே இருக்குது, சைனாட்டே இருக்குது, ரஷ்யா மிரட்டுறாங்களா? ஆனா வசனம் சொல்லுது இஸ்ரவேல் அடிக்கும். அல்லேலூயா. அவங்களோட புனத்தை அடக்கம் பண்றதுக்கே 6 மாசம் ஆகும். அல்லேலூயா. இந்த மறுபடி நாங்க ரட்சிக்கப்பட்ட நாங்கள் உண்மையாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7வது வருஷம் இயேசுவோடு சேர்ந்து இயேசு எருசலேமில வந்து காலடி வைக்கும் போது, ஒலிவ மலையில காலடி வைக்கும் போது நாங்கள் தான் அவரோட வரப்போம். அல்லேலூயா. இந்த பூமியை குறித்து என்ன விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இது வாழ தகுதி இல்லை. அல்லேலூயா. பூமி வெப்பம் மாறிச்சு. அல்லேலூயா. அதனால கார் ஓடாத, ஆனா குண்டு மட்டும் அடிப்பான். அல்லேலூயா. சமர் வந்துச்சுன்னா 30 ஓடு 20 ஓடு திருட்டு பசங்க. அல்லேலூயா. ஆனா அடிக்கிற நைட்ரஜன், பூமி சூடாகுதையா, நீ இந்த அடியில அடிச்சீங்க, நாலு வர்ற வாயு எல்லாம் ஓஷன் படலத்துல இருந்து எல்லாத்தையும் நாசமாக்கி கொண்டது. நிப்பாட்டு சொல்றாங்க இல்ல, அதிகாரத்தாருக்கு தெரிய இதண்டுவாங்க, கார்காரட்டு தான் காமிப்பாங்க. அல்லேலூயா. ஃபைன் யாரு போடுவாங்க? கார்காரட்டு தான் போடுவாங்க. நீ இந்த தீர்த்தம் போட்ட நிக்காட்டிக்கு 135 4 பாயிண்ட்ஸ். ரெட்ட தாண்டிட்டா பிரச்சனை. அல்லேலூயா. பார்க்கிங் ஒன்றுமே எல்லாரும் எடுத்தாச்சு, திரத்தோட ஏற்றி விட்டுட்டா 135. ஆனா திருடன் கத்தி எடுத்து குத்தி பறிச்சோன்னு வந்து செய்ய முடியாது. ஆமே. பாருங்க, ஒரு டெரரிஸ்ட் கால போறான், பேசாம நிப்பான். ஒருத்தன் சும்மா போறான், அவனுக்கு போய் போலீஸ் இங்க காட்டுங்க, அங்க நிக்கும், அவங்க 4 பேர் நிக்கணும், போட்டு சொல்லி பெரிய விளையாட்டுலாம் காட்டுவாங்க. பார்த்திருக்கேன், நிறைய இடத்த பார்த்திருக்கேன். அல்லேலூயா. அதிகாரத்தை யார்கிட்ட செலுத்தினா? பாவப்பட்ட ஜனங்கள்ட்ட தான் செலுத்துறேன். இப்ப செலுத்துங்க அவங்களோட வீராப்ப. உலகம் பூரா அடிச்சு நாசமாக்கி பொருளாதாரத்தை எல்லாம் வீணாக்கி பெட்ரோலை ஏத்தி எவ்வளவு கழிக்க முடியுமா? இல்ல. ஆனா இஸ்ரவேல் செய்யறது சரியா, ஈரான் செய்யறது சரியா? அது இல்ல. வேதா இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. எதுக்கு நீ தப்ப வேண்டும் என்று சொன்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்று சொன்னா நீ சபைக்கு வர்றதுனால மட்டும் நீ தப்ப முடியாது. ஆமென். நீ சிலுவை அண்டை வந்து சிலுவையின் மேன்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தா மாத்திரமே உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீ போற வழியில ட்ரெயினுக்கு வைக்கலாம். அல்லேலூயா. எனது தேசம் டேப்லஸுக்கு திறந்து விட்டபடியா அவன் வைப்பான். தொடர்ந்து எடுத்துக்கொண்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா அதனாலதான் நீ தண்ணீர்ல கிடக்கும் போது அது சுனாமி அடிச்சா கூட ஒண்ணு செய்யாது. அல்லேலூயா. நீ அக்கினிய கடக்கும் போது அக்கினியா தான் இப்ப போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லது அந்த குண்டு எப்படி வருது? அக்கினியாய் வந்து பில்டிங்களே ஒன்றும் இல்லாம போக்கிறது. எங்களை எத்தனை ஆயிரம் செத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. வேதம் சொன்னதுனால நடக்குது இல்ல, இதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். இந்த கடைசி காலத்துல இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் சபை இருக்கும். எல்லாத்தையும் அறிஞ்சவர். அல்லேலூயா. ஆகவே உனக்கு ஒரு கிருபை, உனக்கு ஒரு நன்மை, இயேசு நடக்க போறதை உனக்கு சொல்லி அதுக்கு தப்பிக்கும் வழியே உனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா வருது, மாஸ்க் போடு கவர்மெண்ட் சொல்லுது. மாஸ்க் போட்டவனும் சேர்த்துட்டான், போடாதவனும் சேர்த்துட்டான். ஆனா வேதம் அப்படி சொல்லு, இது செய்தா இதுல இருந்து நீ பாதுகாப்ப. வேதம் சொல்றது அச்சு அகக்கில்லாம ஒரு எழுத்து கூட மாறாமல் அது நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா.
அதான் நம்முடைய வேதம், நம்முடைய தேவன். ஆகவே தேவன் எங்களுக்கு பாராட்டின அன்பு மிக பெரிது. இந்த அற்பமும் தூசியுமான எங்கள் மேல அன்பு வை. ஏன் எங்கள் மேல அன்பு வச்சாருன்னு தெரியல. இவ்வளவா உலகத்துல அன்பு கொண்டார். அல்லேலூயா. தன்னுடைய சாயலாக என்னை உருவாக்கினார். நீங்க பாருங்க, தேவன் உண்டாக்கின எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. பூமிக்கு ஒரு முடிவு உண்டு, அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுகிறது. அதாவது 1000 வருஷம் முடிவில அது அக்கினியாக போயிடும். வானத்துக்கு ஒரு முடிவு உண்டு, சுட்டப்பட்ட புஸ்தகமாய் போயிடும். அல்லேலூயா. மரங்களுக்கு இப்ப நாங்க பாக்குற மரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஏன்னா பூமி இல்லாத போது மரம் அங்க நிக்குது. அல்லேலூயா. கடலுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா தேவன் மிருகங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனா மனுஷனை தவிர, அவன் நல்லவனோ கெட்டவனோ கொலைகாரனோ பரிசுத்தம் உள்ளவனோ நீதி உள்ளவனோ எவனா இருந்தாலும் அவனுக்கு முடிவு கிடையாது. நான் இந்த பூமியில வாழ்றது ஒரு கொஞ்ச காலம். முந்தி 120 வருஷம் வாழ்ந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அதுல ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப நாங்க ஆரோக்கியமா நாங்க என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும் இருக்க முடியல. உணவில நச்சுத்தன்மை பெருகிட்டு. இப்ப மருந்து என்னது குடிக்கிறது? குணமாகறதுக்கு, நோய் சுகமாகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுகர் வியாதி கொடுத்த மருந்திலேயே 10-15 பேர் சேர்த்துட்டாங்க. ஏதோ 75 பேர் ஹாஸ்பிட்டல்ல போனாங்க. போன வாரத்துல பாத்தீங்கன்னா ரச்சி சாப்பிட்டு 9-11 பேர் சேர்த்துட்டாங்க. ரச்சியை சாப்பிட்டு. அல்லேலூயா. 800 பேர் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிறோம்னு சொல்றாங்க. தப்புவான பிழைப்பான தெரியாது. அப்ப சாப்பிடுற சாப்பாடுலயே விஷம் இருக்குது. இது நல்லதுன்னு சொல்றான். டேட் எல்லாம் பார்த்துதான் சாப்பிடுறோம். ஆனாலும் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே நாங்க எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? டாக்டரை நம்ப முடியுதா? இல்ல. மாறிக்கிரி ஆபரேஷன் ஏதாவது பண்ணிட்டான். எனக்கே சொன்னாங்க, 25 டாக்டருக்கு மேல சொன்னாங்க, எலும்ப மாத்தி வச்சுட்டு சொன்னா வீட்டை வேற பெட்டை விட்டு இறங்க கூடாதுன்னு சொல்லி. இங்க காட்டுனா அதே எக்ஸ்ரே பார்த்து சொன்னாங்க, இந்த எலும்பை மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட வைத்தியம் செய்யலாம். யாராவது நம்ப முடியுதா? ஐயோ டாக்டர் தான் வியாதிக்கு வழின்னு நீங்க நம்ப முடியுமா? அவங்க கொடுத்த மருந்துலயே சேர்த்து போயிடுறாங்களே. ஒரே நம்பிக்கை இயேசு மாத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் மறிச்சுதான் ஆகணும் இந்த பூமியில. அது 60 ஏக்கத்துக்கு 100 ஏக்கர் மறிச்சு ஆகணும். ஆனா மறிக்கும் போதுதான் நம்முடைய நித்தியம் தொடங்குது. நீ கொலகாரன் இருந்தாங்க, விபச்சாரக்காரங்க, என்ன வேணா பண்ணிக்கொள். நீ மறிச்சியண்டா அண்டையிலிருந்து நித்தியம் தொடங்குது. நீ இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறிப்பாயா இருந்தா உன்னுடைய நித்தியம் சந்தோஷமா இருக்கும். அல்லது உன்னுடைய நித்தியம் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடவுள்ல தேவன் எவ்வளவு காலமா இருக்கிறாரோ அவ்வளவு காலம் நீ வேதனை அனுபவிச்சு ஆகணும். வேற வழியே கிடையாது. என் தேவன் சொன்னதான் அதை மாற்ற முடியாது. தேவன் எவ்வளவு காலம் இருக்கிறார் நமக்கு தெரியாது. என்ன நித்தியமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் மனுஷனுக்கு ஒரு தோற்றம் உண்டு, பூமிக்கு ஒரு தோற்றம் உண்டு, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. மனுஷனுக்கு இந்த பூமியின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உயிருள்ளவனாய் இருக்கிறார். அதான் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது, நான் உயிருள்ளவன், மறிச்ச உனக்காக மறிச்ச, ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் உள்ள தேவன். நம்முடைய பாவம் எங்களுக்கு இன்பமாய் இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாள் அது நம்மளை வேதனைக்கு நடத்தும். ஆகவே சிலுவையை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு இதா இருக்கும், அசட்டியா இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு மேன்மையா இருக்குது. அதனால சிலுவையை கொண்டு கழுத்துல போட்டு கொண்டோம், இல்லாட்டி இது சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கோம். அல்லேலூயா. இது கடவுள் கிடையாது. நம்முடைய கடவுள் இயேசு. சிலுவை என்றால் சாபம். இதே வச்சிருக்கோம்னா எனக்காக இயேசு சாபமானார். அல்லேலூயா. இதுல என்னுடைய சாபம், அவர் இந்த சிலுவையில சாபமானபடியா என்னுடைய சாபம் நீங்கி நான் ஆசீர்வாதமா இருக்கேன். அல்லேலூயா. நீங்க சிலுவையை வீட்டுல ஒட்டி வச்சிருக்கனால பிசாசு வைக்க மாட்டான். அவர் அடிச்சதே அதுலதான். தேவாதி தேவனே அவன் அதெல்லாம் அடிச்சான். அவனுக்கு அதெல்லாம் காட்ட முடியாது. அவன் எதை பார்த்து தெரியுமா பயப்படுவான்? உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து மட்டும்தான் பயப்படுவான். ஏனென்றா ஆசாரியன் நெற்றியில என்ன எழுதி இருக்கணுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம்.
அல்லேலூயா. கர்த்தர் விரும்புற பரிசுத்தம் உனக்கு இருக்க வேணும். நீ விரும்புற பரிசுத்தம் இல்ல. நிறைய பேர் பரிசுத்த குறிச்சு நிறைய விளையாடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் விரும்புற பரிசுத்தம். ஆகவே சிலுவையின் அன்பு. பாவிகள் நாங்க யாருக்காவது உதவி செய்வோம் என்று சொன்னா எங்களுக்கு அவங்களால என்ன நன்மை கிடைக்கும் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. துரோகிகள் பாவிகளாகிய எங்களுக்காக இயேசு மரிச்சார். அதான் விசேஷமான அன்பு. இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஆக இதுவள் எழுந்திருப்போம். அவருடைய சிலுவையை நாங்க அனுதினமுமே நாங்க தியானிக்க வேண்டும். இந்த தமசு காலம் சொல்லி ஒரு மனுஷன் கொண்டு வந்தான், கான்ஸ்டன்டைன். அல்லேலூயா. நமக்கு எப்பொழுதுமே சிலுவை தான் எங்களுக்கு மேன்மை. பவுல் அதை குறித்து தான் அடிக்கடி எழுதுவார். அல்லேலூயா. நான் ஒன்றும் கிடையாது, இயேசு. எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். யூடியூப் பார்க்கிறார்கள், கவனம். என்ன நிறைய ஓநாய்கள் எழும்பி இருக்கிறாங்க. சபை நாங்க தேவையில்லை, நாங்க நேரடியும் ஆராதிக்கலாம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல ஆராதிக்க வரணும்டா, பலி செலுத்தணும்னா நீ அரசியலுக்கு வரணும். நீ ஆராதிக்க வரணும்டா சபைக்கு வர வேணும். சபைக்கு வராமல் ஆராதிக்கிற என்று சொல்ற பிசாசின் கூட்டம் பெருத்து போயிருக்கிறான். இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணீர் புரண்டோடுதே. கள்ளமில்லாத கல்வாரி அன்பு கள்ளத்தின் இதயத்தை கலைத்திட்டதே.
ஒன்றுக்கும் உதவாத எங்களை மேன்மைப்படுத்துவது இந்த சிலுவை. சிலுவைக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நிற்கும் போது அதுங்களை மேன்மையாய் உயர்த்துகிறதா இருக்கிறது. இயேசுவே எங்களுக்காக அன்பு கொண்டு நாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அது கள்ளமில்லாத சிலுவையில் தொங்கின கள்ளனுடைய இருதயம் கூட கரைஞ்சு அவர் நீதிமான் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவோடு பரதீசுக்குள்ள போனார். இயேசு தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அவரை நம்பினால், நாங்க பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டினால், பரிசுத்தத்துக்கு ஓடினால் நாங்கள் அவரை சந்திப்போம். எப்படி சந்திப்போம்டா மனவாட்டி அந்தஸ்தோடு சந்திப்போம், அல்லது இந்த உலகத்தின் முடிவில சந்திக்க வேண்டி வரும். ஆகவே பாலியலுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேணாம் சொல்ல, பாவத்துக்கு விட்டு விலகி ஓடு. நீ பாவம் செய்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார் என்றது பொய்யான உபதேசம், பிசாசின் உபதேசம். நான் பாவியா இருக்கும்போது அவர் என்னை நேசித்தார்,
நான் பாவியா இருக்கும்போது எனக்கு உதவி செய்தார். நான் உதவாதவனா இருக்கும்போது என்னை தேடி வந்தார். என்னை தள்ளின போது, உலகமே தள்ளின போது, உறவுகள் தள்ளின போது அவர் என்னை சேர்த்து கொண்டார். அவர் எனக்காக மரிச்சு இருக்கும்போது என்னத்துக்காக மரிச்சார்? பாவத்துக்காக மரிச்சார். அப்படி பாவத்துக்காக மரிச்ச இயேசுவை, அந்த பாவத்தின் அசிங்கத்தை நீ விட்டு விடாமல் இருந்தால், வசனம் சொல்லுது, நீ அவரை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய பரிசுத்தம் செய்த இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறியா? நீ அவருடைய இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறபடியா இனி உலகத்தில் ஒரு பிரகாரமும் இல்லையே. அல்லேலூயா. இனி ஒரு பிரகாரமும் இல்லையே. அவருடைய ரத்தத்தை நீ காலின் கீழே போட்டு மிதிச்சு என்றா, உன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நீ மிதிப்பியா இருந்தா, உனக்கு இனி ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ஒன்றும் உலகத்திலே இல்லையே. மிருக ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தாது. பரிசுத்த ரத்தத்தை நீ அசுத்தமாக்கினால், அன்னைக்கு ஊழியக்கார பாரு, இந்த பால் செய்தது அவர்களோட இருக்கிற பரலோகம் உனக்கு இருக்குது, பயப்படாத, பாவம் செய்ய துணிகரமாய் சொல்ற திருட்டு ஓநாய்கள் இந்த கடைசி நாட்கள்ல பெருத்தி இருக்கிறாங்க. அதை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சார். அதனால்தான் ஜோவான் 2 ஜோவான்ல 7ஆம் வசனத்துல 3 ஜோவான் நினைக்கிறேன், உன் செய்யலின் பலனை இழந்து போகாமல் பூரணை பலனை பண்படிக்கு எச்சரிக்கையாடு. அவர் நாய பரிசுத்தமா இருக்கணும், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் திருடனா இருந்தா நீ இருந்துட்டு போவோம். என்னுடைய தகப்பன் உண்மை உள்ளவர், சுத்த கண்ணனா நீயும் சுத்தமா இருக்க வேணும். இப்படி சொல்ற ஊழியக்காரன் யாரண்டா? அவனுடைய தகப்பன் திருடன், அசுத்தமானவன். அவனுக்கு பேர் பிசாசு, சாத்தான். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமானவர், நீதியுள்ள தேவன். ஒருவரும் வாசம் பண்ண முடியாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அவருடைய பிரசனம் வந்தாலே மனுஷன் நிக்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். இயேசுவை பிடிக்க வந்த இந்த போச்சவர் கேட்டாங்க, இயேசுவை தேடுகிறான், நான் தான் பின்னிட்டு போய் விழுந்துட்டான். சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த போது ஆசாரிகளை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த ஆசாரிகளை நிக்க முடியாமல் இருந்தது. யோவான் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டம், என்ன சட்டியில போட்டு பொறிச்சாங்க. கொண்டு போய் பத்மதீவுல போட்ட போது யோவான் இயேசுவை பார்த்த போது, அவருடைய பிரசனத்தை பார்த்த போது செத்தவனை போல விழுந்துட்டான். அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக பாவிகள் நிக்க முடியாது. பிசாசின் பிரசனத்துக்கு முன்பாக நிக்க முடியும். அவர் மகா பரிசுத்தமானவர். எவ்வளவு கிருபை தெரியுமா? பாவிகளாய் இருக்கும்போது எங்கள் மேல அன்பு கூர்ந்தது. நீ இன்னும் சிலுவைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து உன்னுடைய பாவத்தை விட முடியாதபடிக்கு உன்னை இழுக்குது என்று சொன்னா, உனக்கு சிலுவை மேன்மையா இல்ல. சிலுவை உனக்கு மேன்மையா இருந்ததுன்னா இந்த உலகம் உனக்கு கீழா வரும், காலுக்கு கீழே வரும். உனக்கு மேல, அந்த தனைக்கு மேல இந்த உலகம், பணம், பொருள், ஆசை இருக்குமா என்றால் சிலுவை காலுக்கு கீழே வந்துடும். ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி இயேசு வந்தார். நான் பாவி என்று தெரிஞ்சு வந்தார். பாவத்துக்கு பரிகாரமாக தன்னை கொடுத்தார். நீ தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்வேங்க. நீ எப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஜென்மம். அவருடைய அன்பை தள்ளி கொண்டிருக்கிறீ. நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம். இனி ஒரு ஜென்மம் கிடையாது.
உனக்கு 6 அறிவு இருக்கும் போதே உனக்கு தேவனை தெரிஞ்சு கொள்ள முடியலையேண்டா, 6 அறிவிலேயே உனக்கு தேவனை அறிஞ்சு கொள்ள முடியலையேண்டா, எறும்பாய் அல்லது பூனையாய் வந்து எப்படி உனக்கு தெரியும்? எறும்பு 6 மாசத்துக்கு தன்னுடைய குளிர்காலத்து தேவையான சேர்த்து வைக்க, சாப்பாடு தான் அதோட வாழ்க்கை. அல்லேலூயா. மனுஷனா இருக்கும் போதே, உன்னை தன்னை போல உண்டாகி இருக்கும் போதே, நீ நித்தியத்தையும் சர்வ வல்லவரையும் பசுத்தத்தையும் அறிஞ்சு கொள்ளாமல் அதை புறக்கணிப்பாயானால், அப்படித்தான் ஐஸ்வர்யவான் புறக்கணிச்சான். நரகத்துல போய் கேட்கிறான். அப்ப நரகம் இல்ல, பாதாளம். ஐயோ, என்னுடைய சாவராது வரக்கூடாது. ஒருத்தன் பாதாளத்துக்கு போயிட்டு ப்ரொமோஷன் அடைய முடியாது. அது 315 500 கொண்டு வந்த தியத்தனா சபை கோட்பாடுகள். அல்லேலூயா. அந்த சபை கர்த்தர் வெளிப்படும் போது அக்கினி ஜுவாலை போன்ற அவ்வளவு கோபத்தோடு வெளிப்பட்டார். அதை விட அதிகமான கோபத்தோட கர்த்தர் இருப்பார். உனக்கு கொடுத்த கிருபையை போக்கடிச்சிடாத, சந்தர்ப்பங்களை போக்கடிச்சிடாத. கர்த்தர் கைவிட்டா அவ்வளவுதான், பரிதாபம். கர்த்தர் கைவிட்ட ஜூதாஸ்கரியோத் பரிதாபமாய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நரகத்துக்குள்ள போனான், பாதாளத்துக்குள்ள போனான். ஜெபிக்கவர்கள் ஜெபி. Thank you, Lord Jesus. Visharabadura darabadura yandar ramanaki yandar. Dika barabadura darabadura yandar rabakur yandar rabashaka rabakur. Thank you.